ஆறாவது ரூல் என்ன அப்படின்னா, வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய் அப்படிங்கறத அடுத்த ரூல். ஆறாவது ரூல், லைஃப்ல பின்னாடி நமக்கு ஒரு இன்கம் வரணும், அதுக்கு ஒரு ஷூரிட்டி உருவாக்கிடணும். அது நிச்சயமா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிடணும். ஸோ அதான் ஆறாவது ரூல். எல்லாமே சம்பாரிச்சிட்டோம், நீர் கட்டிட்டோம், அதெல்லாம் இருந்தாலும் நம்மளோட முதுமை, வருங்கால முதுமைக்கும் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்யணும். ஸோ அதான் வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய் அப்படிங்கிறதோட விளக்கம். ஸோ நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட முதுமையில், ஏன்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, மற்றவங்களை குற்றம் சொல்லியெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நம்ம தெளிவான ஒரு பிளான் வச்சிருக்கோமா, பிளான் ஏ, பிளான் பி. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, பிளான் ஏ குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கும், பிளான் பி பார்த்துக்கலீன்னா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுக்குமே பிளான் பண்ணிடணும். ஏன்னா இங்க பார்த்துக்கலீன்னா என்ன ஆகுது, டிசப்பாயிண்ட் ஆயிடும். எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன், எவ்வளோ பண்ணியிருப்பேன், அவன் பார்த்துக்க மாட்டேன். அவங்க சூழ்நிலை வேறையா இருக்கலாம், அவங்களுக்கு பார்த்துக்க தெரியாம இருக்கலாம், முடியாம இருக்கலாம், இல்ல அவங்க தப்பா ஏதாவது நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல அவங்க வீட்டில் இருக்கவங்க விடாம இருக்கலாம், அவங்க ஒய்ஃப் விடாம இருக்கலாம், இல்ல அவங்க ஹஸ்பண்ட் அனுமதிக்காம இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா. அதை நம்ம பிளான் பண்ண முடியாதுல்ல, அவங்க இப்படிதான் இருப்பாங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியாதுல்ல. அப்போ இதோட பிளானை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கலாம், எப்படி வாழலாம், ஒருவேளை அவங்க பார்த்துக்கலனா எப்படி வாழலாம், இந்த ரெண்டு பிளானுமே வச்சுக்கணும். ரெண்டுல எதுனாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரலாக நம்ம பண்றதெல்லாம் என்னென்ன இருக்கும், இன்சூரன்ஸ் போடுவோம் இல்லைங்களா, பிஎஃப் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சேஃபான பிளான் நம்ம வச்சுக்கணும். நம்ம மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும், அதை வச்சு நம்மளே சர்வை பண்ணிக்கணும் அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ரூல் பார்த்தோம்ல, அது என்ன ரூல், இருப்பிடத்தை முதலீடாக்குங்கள். இப்போ அது கூட ஒரு சேஃபா மாறிட்டு இருக்கு. நம்ம பேர்ல ஒரு இருப்பிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கான்செப்டே இருக்கு தெரியுங்களா, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, மெட்ரோ சிட்டியில மட்டும் இப்போ இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு, இன்னும் மற்ற எல்லா இடத்துக்கும் வரல. மெட்ரோ சிட்டியில மட்டும் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லா ஒரு விஷயமும் அப்படித்தானே, சக்சஸா இருக்கும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ அதுவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லோன் தான், அது கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது சூப்பரான ஒரு பிளான். என்ன அப்படின்னா, ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு வீடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மெட்ரோ சிட்டி விட்டுலாம் ஒரு வீடு வச்சிருக்கோம். வீடு வச்சிருக்கும் போது பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, முதுமையா இருக்கும்போது அவங்களுக்கு லோன் கொடுக்குது. எதை பேஸ் பண்ணி லோன் கொடுக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, வீட்டோட மதிப்பு, இந்த இடம் வீடு இதெல்லாம் சேர்த்து ஒரு மதிப்பு இருக்கும்ல, அந்த மதிப்பை கால்குலேட் பண்ணிடுறாங்க. அந்த மதிப்பை கால்குலேட் பண்ணிட்டு அதுல ஒரு 10 வருஷம் இருக்கு, 20 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ஸ் வச்சிருக்காங்க. 10 வருஷம்னா இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பேமெண்ட் மாசம் மாசம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. அதை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது நமக்கு என்ன பிளான் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா மாசம் எனக்கு ஒரு 50,000 ரூபா வரணும், 30,000 ரூபா வரணும், என் வீடு மதிப்பு 1 கோடி ரூபா அப்படின்னா ஒரு நேருக்கு 30,000 ரூபா மாசம் வரணும் அப்படின்னா அந்த ஸ்கீம் நம்ம கொடுத்துடலாம். அது கொடுத்துறப்ப மாசம் மாசம் நமக்கு ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும், பேங்க்ல இருந்து வந்துட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கலாம். அது பண்ணிட்டு இருக்கோம், சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளோட இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நாமினி கொடுத்துருப்போம், நம்ம பசங்களோ ஒய்ஃப் யாராவது நாமினி கொடுத்துருக்கோம்னா அவங்களுக்கு அவங்க அதுக்கப்புறம் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஒன்று, இப்போ அந்த லோன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு பத்திரத்தை வாங்கிக்கலாம், வீட்டை திருப்பிக்கலாம். எவ்வளோ பேலன்ஸ், இப்போ ஒரு 10 லட்ச ரூபா ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வீட்டை திருப்பிக்கலாம். நான் இப்போ இது யோசிச்சு பாருங்களேன், இப்போ மெட்ரோ சிட்டியில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோ சிட்டியில் ஒரு வீடு கட்டிடலாம். இது தெரிஞ்சதுன்னா அப்படித்தானே, இப்போ வீடு கட்டுறோம், அது மெட்ரோ சிட்டியாவே கட்டிடலாம். ஸோ இந்த ஒரு சின்ன பிளான் தான், ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்கலாம், அது நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னா அது பண்ணலாம். இதுதான் பிளான் ஏ, பிளான் பி. நமக்கு தேவையான மாதிரி அதை நம்ம உருவாக்கிக்கணும், என்ன பண்ணா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை உருவாக்கணும். ஸோ அதனால தான் இதை ஸ்டடி பண்ணணும். ஸோ தெளிவாக நம்ம என்னென்ன அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது முக்கியம்.